ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் இந்த அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் 21 நாட்கள் உபவாச ஜெபம். இன்றைக்கு நாள் 2. இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழ் நம்ம ஜெபிக்க போகிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்கி தேவன் நம்மை நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதார வசனமாக ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கோரேசை குறித்து சொல்லுகிறார். இங்கே கோரேஸ் என்றது ஒரு பெர்ஷியா ராஜா, ஒரு பெர்ஷியா அரசாங்கத்தில் ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய், ஒரு புறஜாதி அரசர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முன்பாக தேவன் போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்கி உனக்கு என்ன செய்வேன், உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தமது மக்களை வழி நடத்தி கடினமான பாதைகளை சீர்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தடைகளை நீக்கி எதிரியின் பலத்தை அழித்து தனது மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பவராம். ஏன்னா இந்த கோரேஸ் என்ன செஞ்சான்னா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்ததுனால கர்த்தர் அந்த புறஜாதி மன்னனுக்கு கூட ஆண்டவர் உதவி செய்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நீங்கள் அதே 44 அதிகாரம் 28 வசனத்தில் பார்த்து, கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று பிரியமானதை நிறைவேற்றுவதனால், கர்த்தருக்கு பிரியமானவைகளை எந்த ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறானோ அவனுக்கு முன்னே போய் அவனுடைய காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி கடினமான சூழ்நிலைகளை அவர் நீக்கி ஒரு மாபெரும் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் சென்று எல்லா அவன் கீழே இருக்கிற எல்லா ராஜ்யங்களுடைய ராஜாக்களின் பலத்தை அழித்து அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில கோணலான காரியங்களை நாம் செவ்வைப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் சொல்கிறார், நமக்கு முன்னே போய் அந்த கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கோணலான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க போகிறோம், நிதானித்து அறிய போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாதையில் வழிகளை, சில கோணலான வழிகளை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், கோணலான பாதைகளை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கோணலான பேச்சு, வீண் பேச்சு, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் கோணலான சிந்தனைகளை, எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பார்வை மேட்டிமையான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களே, இந்த கோணலானவைகளே நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18:32, மார்க் 7:35, சங்கீதம் 78:8, நீதிமொழிகள் 4:25 பார்த்தீங்கன்னா கோணலான வழி, கோணலான பாதை, கோணலான பேச்சு, கோணலான இருதயம், கோணலான பார்வை, இவைகளை நாம் செவ்வைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பே சென்று, நமக்கு முன்னே சென்று, ஏசாயா 40 சொல்லுகிறது, 4 வசனத்தின்படி நம்முடைய பள்ளங்களை எல்லாம் உயர்த்தி சகல மலைகளை குன்றையும் தாழ்த்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவர்களை சமமாக்கி மலைகளை வழியாக்கி கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, இந்த நாளிலே கூட, இந்த 2ஆம் நாளிலே கூட தகப்பனே, கோணலானவைகளை செவ்வையாக்கி வழி நடத்துவேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்கராச்சா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கோணலான காரியங்கள், கோணலான பார்வைகள், அப்பா சோத்திரம் ஆண்டவரே, கோணலான பேச்சுகள் ஆண்டவரே, வீண் பேச்சுகள் ஆண்டவரே, கர்த்தாவை கிழவி பேச்சுகள், பெருமையான பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களில், சிந்தைகளில் ஆண்டவரே தவறான காரியங்களை சிந்தித்து கொண்டு ராஜா நாங்கள் கோணலான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடந்து கொண்டிருக்கிற தகப்பனே, அவைகளை நீர் செவ்வைப்படுத்தி எங்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாளிலே நீங்கள் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்படி கோரேசுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி அவனை வழி நடத்தி மாபெரும் வெற்றியை கொடுத்தது போல, அவனுடைய சத்துருக்கள் எல்லாருடைய பலத்தையும் அழித்து அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது போல ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் முன்பாக சென்று ஆண்டவரே எங்கள் கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்தி கரடு முரடானவர்களை சமமாக்கி ஆண்டவரே எங்கள் பள்ளங்களை எல்லாம் ஆண்டவரை கர்த்தாவே சப்பா திருத்தி ராஜா, எங்கள் மேடுகள், எங்கள் பெருமையான எண்ணங்களை தாழ்த்தி போட்டு தகப்பனே நீர் எங்களை வழி நடத்தும்படியா இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் எங்களை நீர் வழி நடத்தி ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற வெற்றிகளை காண நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.